ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நன்றியில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாய் கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்று வேத வசனங்களை மேற்கோள் காட்டுகிறார். சாத்தானுக்கு ஒருவருக்குத்தான் ஆராதனை செய்ய வேண்டும் என்பது தெளிவு. அப்பாலே போ சாத்தானே என்று சாத்தானை துரத்துகிறார். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் அவர் திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்தியாமல் மனுஷர்களுக்கு ஏற்றவர்களை சிந்திக்கிறாய் என்று நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சாத்தானை அப்புறப்படுத்துகிறார், துரத்துகிறார். சாத்தானின் எண்ணமுள்ள மனுஷர்களையும் துரத்துகிறார். 1 பேதுருவில் நம்ம வாசிக்கிறோம் 5:8, தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், ஏனெனில் விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியை பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். விசுவாசமாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லுகின்ற வார்த்தைகளை நம்ம வாசிக்கிறோம். எனவே நாம் தேவனுடைய சமூகத்தில் பிசாசுக்கு எதிர்த்து நின்று அவனை துரத்துவோமானால் நாம் தேவனுடைய சமூகத்திலே சமாதானமாக இருப்போம். தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம்.